பேரன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்தியாவின் இறையாண்மையாக இருக்கிற அரசியல் அமைப்பு முகப்பு உரையிலேயே ஒரு அழகான சொல்லாடல் இருக்கிறது ஆங்கிலத்திலே. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் என்று இந்த வார்த்தை துவங்குகிறது. ஏன் அப்படி துவங்க வேண்டும்? இந்திய அரசே என்று துவங்கி இருக்கலாம், இந்திய பாராளுமன்றமே என்று துவங்கி இருக்கலாம். இப்படி பல சொற்றொடர்கள் இருக்கிறது துவங்குவதற்கு. ஆனால் குறிப்பாக இந்திய மக்களாகிய நாம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு உரையிலே துவக்க வார்த்தையாக பதிவு செய்யப்படுகிற இந்த வார்த்தைக்கான விளக்கம் பல்வேறு அறிஞர்களால் விளக்கப்பட்டிருக்கிறது. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கத்தில் துவங்கி பல ஆயிரக்கணக்கான சட்ட மேதைகள் இந்தியாவிலே இந்த முகப்புரைக்கான விளக்கங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே என்னை வியக்க வைத்த ஒரு ஜனநாயகத்தினுடைய அரசியல் அமைப்பினுடைய ஒரு தாரக மந்திரமான ஒரு சொல்லை 1863ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கன் ஒரு அரங்கிலே ஒரு மேடையிலே பேசுகிறார். அந்த மேடையில் பேசிய வார்த்தை எப்படி? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களுடைய அரசு, மக்களால் நடத்தப்படும் அரசு, மக்களுக்காக இயங்கும் அரசு. ஆக இந்திய அரசு என்பது, அரசியல் அமைப்பு சட்டம் என்பது ஏதோ முதலாளித்துவத்திற்காக உருவாக்கப்பட்டதல்ல, அல்லது சனாதன தர்மங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதல்ல. எந்த ஒரு மதங்களுக்கும், எந்த ஒரு இசங்களுக்கும், சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களினுடைய உணர்வுகளை விளங்கி கொண்டு எல்லா மக்களுக்குமான நீதியை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பிரகடனப்படுத்துகிற ஒரு முகப்புரை தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை என்பதை நேற்றைய தமிழ்ஹிந்து நாளிதழிலே ஒரு அழகான கட்டுரையை பிரசுரகம் செய்திருக்கிறார்கள். நாம் இன்று எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்திய இறையாண்மையான அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு, அதை வேறொரு வடிவத்தை, வேறொரு முகத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவினுடைய பல அதிகார மட்டங்கள் முயன்று கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை போன்ற பாமர மக்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை குறித்த புரிதலும் தெளிவும் இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த கட்டுரையை எழுதிய முன்னாள் நீதியரசர் அம்மையார் அவர்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். விமலா அம்மையார் அவர்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இன்றைய நாளிதழிலும் இதனுடைய தொடர்ச்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். பேரன்பிற்குரியவர்களே, நாம் அரசியல் அமைப்பை விளங்குவோம். நம்மை போன்ற ஜனநாயக உணர்வு படைத்தவர்களை உருவாக்குவோம். இந்த தேசத்தை மக்கள் ஆட்சி செய்கிற, மக்கள் வழி நடத்துகிற ஒரு தேசமாக உருவாக்குவோம். வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வானாக.